குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 11th சாப்டர் மௌனத்தில் வெளிப்படும் மனோசக்தி நேற்றைய தொடர்ச்சி. சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லோரும் தன்னை அறியாமல் இந்த முறையை பல சமயங்களில் கையாளுகிறார்கள். பொதுவாக தம் கருத்தை வெளியிட முடியாத நிலைமைகளில் அவர்கள் மௌனத்தை கடைபிடிக்கின்றார்கள். அதற்கு உரிய பலன் உண்டு. தம்மால் தம் கருத்தை வெளியிட சந்தர்ப்பம், உரிமை, சலுகை முழுமையாக இருக்கும் பொழுது மனக்கட்டுப்பாட்டில் கருத்தை வெளியிடாமல் இருப்பது சிறப்பு. சிறந்த பலன் அளிக்கும். அவர் அன்னையின் பக்தரானால் அன்னை செயல்பட உதவியாக இருக்கும். இதன் தத்துவம் என்ன? சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் செங்கல்பட்டில் ஏறுபவர், நம்ம ரயில் எப்பொழுது வரும் என்கிறார். ரயில் பொதுவானது, பிரயாணிகளுடைய உடைமை இல்லை. ஆனால் பேச்சு வழக்கு அப்படி அமைந்துள்ளது. அதேபோல் என் எண்ணம் என்று நாம் கருதும் எண்ணம் பல வருஷங்களுக்கு முன் தோன்றி பலர் மனதில் உதித்து உலவி வருகிறது என்பதே ஆத்மீக உண்மை. ஸ்ரீ அரவிந்தர் யோக பயிற்சியை மேற்கொண்ட போது மகாராஷ்டிரா யோகி விஷ்ணு லீலி அவரை உட்கார கண் மூடிக்கொள்ள, எண்ணங்கள் வெளியிலிருந்து உன் மனதில் புகுவதை பார்ப்பாய் என்றார். ஸ்ரீ அரவிந்தர் தம் தியானத்தில் அந்த உண்மையை கண்டார். எண்ணங்கள் உலகில் உலவுகின்றன, ஒருவர் மனதில் புகுந்து வெளிப்படுகின்றன, அவரை வெளிப்படுத்த தூண்டுகின்றன, வெளிப்பட துடிக்கின்றன என்பதுதான் அடிப்படை உண்மை. ஒருவர் தம் மனதில் தோன்றிய எண்ணத்தை வெளியிட மறுத்தால் அந்த எண்ணம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, மற்றொரு மூலம் வெளிப்படுகிறது. இதுவே மௌன சக்தியின் தத்துவமாகும். தம் மனதில் தோன்றிய எண்ணங்கள் எல்லாம் ஒன்று தவறாமல் ஒரு காலத்தில் இல்லாவிடில் மற்றொரு காலத்தில் உலகத்தில் நிறைவேற்றியுள்ளன என ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார்.